இவங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து ஒரு பிங்க் கலர்ல ஒரு குழந்தை பிறகுது. என்னடா நம்ம வெள்ளையா தானே இருக்கோம், இது எப்படி பிங்க் கலர்ல பிறந்துச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே வளர வளர இது யார் மாதிரி இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இல்ல இது எதுவும் உங்க அம்மா மாதிரி இருக்கு, அதான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த குழந்தை கூட பேச கூட இல்ல. அப்படியே ஸ்கூலுக்கு போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்னடா அவன் வினோதமா இருக்கான் அப்படின்னு இவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மனசொடைஞ்சு போய் பாத்ரூம்ல சரக்கு 2 பக்கமும் வெட்டிக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாத்த மாதிரி இருக்கோம்ல அப்படின்னு இவங்க காலேஜ் ஸ்கூலு அப்படின்னு எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. சரி வேலையில போய் கம்முனு வேலை செய்வாருன்னு பார்த்தா அங்க இதே மாதிரி 4 பேரா மூஞ்சி இது எங்களை மாதிரி இல்ல, நீ எந்த ஊருக்காரண்டா அப்படின்னு அவரை மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் கத்தி எடுத்து சரக்குன்னு அப்படி வெட்டிட்டு நடந்து போறாரு. டக்குன்னு டேபிள போய் இடிச்சுக்கிட்டாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா ரொம்ப குள்ள கத்திரிக்கா மாதிரி ஆயிட்டாரு. இந்த மாதிரி இருக்க குள்ள பயிலுகளுக்கு இங்க வேலை இல்லப்பா அப்படின்னு அவரை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவரோட லைஃபே இப்ப போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க யாருக்குமே கேலி கிண்டெல்லாம் பண்ணாத ஆட்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டை தட்டி விடுப்பாங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன்.